இப்போ விஜயோட சமீபத்தில் இப்போ படம் வந்து லீக் ஆகிருக்கு, உங்களுக்கு தெரியும், ஜனநாயகன். அந்த படத்தில் வந்து இந்த பாப்பாவட்டி, உசிலம்பட்டியில் பாப்பாவட்டின்றது முக்குளத்தூர் வாழ்கிற கிராமம். அந்த கிராமத்தை வந்து சாதி வெறி பகுதியாக ஃபஸ்ட்லேருந்து பேசுகிறேன். முக்குளத்தூர் பூரா விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாதுன்றத அந்த பேட்டியை. ஏன்னா இப்போ சமீபத்தில் வந்து இணையத்தில் லீக் ஆச்சு ஜனநாயகன்ற படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறையா பேர் நெட்டில் லீக் ஆகி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட காட்சி வந்து எனக்கு தகவல் வந்து எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அந்த காட்சியை பார்த்தேன். அதாவது பாப்பாவட்டி, கீரிப்பட்டி, நாட்டாமங்கலம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு காலத்தில் வந்து எலெக்ஷன் நடக்காமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அரசாங்கம் வந்து தலையிட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடக்க சொல்லிச்சு. அந்த பகுதியை வந்து இப்போ இந்த படத்தில் சம்மந்தமே இல்லாமல் சுட்டி காட்டி அதை வந்து ஒரு சாதி வரி பகுதியாக சொல்கிறாரு. அது வந்து எப்படின்னா, இது முக்குளத்தூர் முழுதும் வாழ்கிற பகுதி. இப்போ முக்குளத்தூர் வாழ்கிற பகுதியை சாதி வரி பகுதின்னு சொல்லி குறிப்பிட்டு காமிச்சது மிகப்பெரிய தவறு. இது திட்டமிட்டு விஜய் செய்கிற செயல்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்தில் அடுத்த சீனில் வந்து அவர் அம்பேத்கர் புக்கை காட்டுறாரு. இது வந்து ஒரு 2 சாதிக்குள்ளே ஒரு முடிஞ்ச பிரச்சனையை வந்து விஜய் தூண்டி விடுற மாதிரி இந்த இது இருக்குது. அந்த பிரச்சனை முடிஞ்சு அதை ஏற்றுக்கிட்டாங்க. எப்பயுமே வந்து தெரிஞ்சுக்கணும், பெரும்பான்மை மக்கள் ஒரு பகுதியில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கானதான் அந்த தொகுதியோ அந்த ஊராட்சியோ எதாக இருந்தாலும் அவங்களுக்கானதாக இருக்கணும். அப்படித்தான் பாப்பாவட்டி, கீரிப்பட்டியில் பெரும்பான்மையாக இருக்கிறது முக்குளத்தூர். அதனால தான் அதை அங்கே தேர்தல் நடத்த எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்தாங்க. அதுவுமே இப்போ மாறிடுச்சு. ஆனால் அந்த பகுதியை சுட்டி காட்டி செஞ்சது தப்பு. அந்த பாப்பாவட்டின்றது பிகே மூக்கியா தேவர், ஃபார்வர்ட் பிளாக் தலைவர், முன்னாள் எம்எல்ஏ, மறைந்த தலைவர் பிறந்த ஊர். அந்த ஊரை வந்து குறிப்பிட்டு காட்டினது மிகப்பெரிய இது. ஏன்னா இப்போ பிகே மூக்கியா தேவர்ன்ற 3 பிஎம்டி கல்லூரி கொடுத்துருக்கார். பிஎம்டி கல்லூரின்றது பசுமன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி. அந்த கல்லூரியில் எப்படின்னா, நீங்கள் இப்போ இவங்க அரசாங்கம் கொடுக்குற சலுகையே ஒரு ஜாதிக்கு தான் கொடுக்குறாங்க. ஒரு ஜாதியில் மார்க் கம்மினா மட்டும்தான் சேர முடியும் அரசாங்க சலுகைப்படி. ஆனால் பிஎம்டி கல்லூரியில் எந்த ஜாதியாக இருந்தாலும் மார்க் கம்மியான மாணவனுக்கு தான் அங்கே சீட்டு. அது எந்த ஜாதியாக இருந்தாலும். அப்படி ஒரு சமூக நீதியாக பசுமன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி விளங்குது. அப்படிப்பட்ட மூக்கியா தேவர் பிறந்த ஊரை வந்து சாதி வெறி ஊருன்ற விஜய் காட்டினது மிகப்பெரிய சமுதாயத்தை பெரிய இழிவுபடுத்துறதா நான் நினைக்கிறேன். கண்டிப்பான முறையில் என் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள், நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஏன்னா விஜய் கட்சி ஆரம்பித்தவே தேவர் பேரை சொல்ல அதை கடுமையாக எதிர்த்தேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் வந்து விஜய் வந்து ஓட்டு வாங்குறதுக்காண்டி பசுமன் முத்துராமலிங்க தேவரை பயன்படுத்துகிறாரு. ஓட்டு பிச்சை எடுக்க உனக்கு தேவர் பேரை பயன்படுத்துவேன். ஆனால் நீ கட்சி ஆரம்பிக்கும் போது 3 தலைவர் பேரை மட்டும் சொன்னேன். காமராஜர், பெரியார், அம்பேத்கர். அன்னைக்கு தேவர் பேரை சொல்லி நான் தான் சொல்லி 3 தலைவர் பேரை சொன்னது தப்பு இல்லை. காமராஜர் பேரை சொல்லணும்னு சொல்லி தேவர் பேரை சொல்லணும்னு சொல்லி நான் வந்து தொடர்ந்து கொடுத்தேன். ஆனால் தேவர் பேரை எங்கேயுமே யூஸ் பண்ணல. ஆனால் இன்றைக்கி தென் மாவட்டத்தில் வந்து தேவர் சமுதாய மக்கள் ஓட்டு வேணும்னு சொன்னோன்னா தேவர் பேரை, பசுமன் முத்துராமலிங்க தேவர் பேரை பயன்படுத்துகிறாரு. இது ஒட்டுமொத்தமாக எங்கள் சமுதாயத்தை ஏமாற்றும் வேலை. விஜய் எங்கள் சமுதாயத்துக்கு ஆனவரே இல்லை. அவர் வந்து ஒரு சாதி வெறி பிடித்தவர்ன்ற, நான் வந்து முக்குளத்தூருக்கு எதிரான ஒரு சாதி வெறியானவன்ற நான் இப்போ இந்த ஜனநாயகன் படத்தின் காட்சி மூலமாக சொல்கிறேன். இதே மாதிரி 24ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்றாங்க. ஜனநாயகன் படத்தை கண்டிப்பாக நாங்கள் திரையில் ரிலீஸ் ஆக மாட்டோம். ஏற்கனவே வந்து உசிலம்பட்டி சாதி வரியா பகுதியாக திருமாவளவன் அவர்கள் கடந்த வருடம் அறிவிக்க சொன்னப்போ அதை எதிர்த்து பேட்டி கொடுத்தவன் நான். அதனால் என் மீது பிசிஆர் வழக்கு போடப்பட்டது. இப்போ ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் ஆகிறதை எதிர்த்து கண்டிப்பாக நாங்கள் போராட்டங்கள் பண்ணுவோம், சட்ட போராட்டங்கள் பண்ணுவோம். அதனால் என்ன வழக்கு பாஞ்சாலும் நான் அதை பற்றி கவலைப்படுறதில்ல. என் சமுதாயத்தை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். என் சமுதாயத்தை சாதி வரி சமுதாயம் என்று சொன்னால் இந்த முக்குளத்தோர் தேவர் இனத்தை யார் சொன்னாலும் பொறுத்து கொள்ள மாட்டேன். இந்த பாப்பாவட்டி இந்த காட்சியை வந்து படத்திலேருந்து நீக்கணும், சாதி வரி காட்சின்னு. அதே மாதிரி முக்குளத்தோர்கிட்ட விஜய் மன்னிப்பு கேட்கணும். அப்போ தான் அடுத்து விஜய் படம் நடிக்க கூட நாங்கள் விடுவோம். ஏன்னா இது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய அவமானம். மூக்கியா தேவர் பிறந்த ஊருன்றனால கண்டிப்பாக விஜய் வந்து மன்னிப்பு கேட்டால் மட்டுமே அடுத்து படம் நடிக்க முடியும். இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண முடியும் தியேட்டர்களில். இல்லாட்டி நாங்கள் அதுக்கு விட மாட்டோன்றோம். வேறு எது கேள்வி? நேரடியான அந்த காட்சி வந்து சம்மந்தப்பட்ட காட்சி நான் சமுதாய பொறுப்பில் இருக்கேன். சமுதாயம் சார்ந்து பேசுவேன். எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க, நான் பார்த்தேன், கண்டிப்பாக பார்த்தேன். இல்லை பார்க்கலான்னு கிடையாதுங்க. அது வந்து பிரச்சனைக்குரியதுன்னு சொல்லி தானே எனக்கு அனுப்புகிறாங்க. அவங்க செஞ்ச தப்பை நான் கண்டிப்பாக பார்த்தா தானே அதில் இப்போ இன்றைக்கி பேசுகிறேன். இப்போ நான் பார்க்காம வந்து பேச முடியாதுல்ல. இப்போ யாரோ ஒருத்தர் ஃபோன் எது இல்லை அவர் கூப்பிட்டு போட்டு காமிச்சா நான் போகிற இடத்துல பார்த்தேன். ஊரே பார்த்துருச்சுங்க. நான் என்ன பார்த்தேன்னு அதெல்லாம் இது சம்பந்தமாக ஜனநாயகன் சம்பந்தமாக எந்த வழக்கையும் சந்திக்க தயார். அந்த படத்தில் இருக்க தப்பை நான் உண்மையிலே பார்த்தேன். அதுக்கு ரீதியாக மேலே வழக்கு போட்டாலும் நான் சந்திப்பேன். அது விஜய் பண்ணது தப்பு. விஜய் பண்ண தப்பை எதிர்த்து தான் நான் எனக்கு பேட்டி கொடுக்க வந்திருக்கேன். நான் பார்த்துட்டேன். பாப்பாவட்டின்னு எடுத்த ஓப்பனிங்லேயே பாப்பாவட்டி ஒரு சாதி பெரியர்கள் புடியில் இருக்குன்னு சொல்லியே சொல்கிறாங்க. அதை என்னமோ விஜய் வந்து மீட்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை தான் நான் திருப்பி சொல்லிட்டேன். கல்வி தந்தை எங்கள் மூக்கியா தேவர் பிறந்த ஊர் அது.
அந்த ஊரை வந்து காட்டினதை நாங்கள் ஏற்றுக்கவே முடியாது. இனிமேல் கொடுக்க போகிறோம் தேர்தல் டைம்னால. இல்லைங்க, சம்மந்தப்பட்ட காட்சி இருக்குதுன்னு சொன்னனால நான் கண்டிப்பாக பார்த்ததை ஒத்துக்கிட்டேன்ல. இல்லை, நான் தேவர் படம் வந்து நான் தான் தொடங்கினது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவராக ஜேஎம் பஷீர் நடிச்சிருப்பார், பார்த்தீங்க. அந்த படம் வேறு பேனரில் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் நான் தான் தொடங்கி நான் தான் உள்ளே உருவாக்குனது. இப்போ அடுத்து வந்து பெருங்காமநல்லூர், உசிலம்பட்டியில் பெருங்காமநல்லூர் தியாகிகளை பற்றி படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரெண்டாவதாக இந்த படம் போய்கிட்டு இருக்கு. அதனால் சினிமா துறையில் தான் நானும் இருக்கேன். இது வந்து என் சமுதாயம் தான் எனக்கு முக்கியம். என் சமுதாயத்தை நான் இப்போ சினிமா துறையில் நான் தொடங்குகிற படம், உருவாக்குற படம் எல்லாமே என் சமுதாயம் சார்ந்த படங்கள் தான். என் சமுதாயம் எனக்கு முக்கியம். அதை வந்து நான் விட்டு கொடுக்கவே முடியாது. விஜய் வந்து ஏற்கனவே தேவர் பேரை சொல்லலை. இப்போ வந்து எங்கள் சாதியை குறிப்பிட்டு பாப்பாவட்டி முடிஞ்சு போச்சு. அதாவது அந்த பிரச்சனை வந்து முடிஞ்சு பல வருஷம் ஆச்சு. உங்களுக்குலாம் பத்திரிகையாளருக்கு தெரியும். பல வருஷம் ஆனதை திருப்பி அவங்க சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் தேர்தல் நேரத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருந்தால் பாருங்கள். போன ஜனவரி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ரிலீஸ் ஆகிருந்தால் எங்களுக்கு எவ்வளோ பெரிய அவதூறை ஏற்படுத்தியிருக்கும். எங்களுக்கு எவ்வளோ பெரிய பாப்பாவட்டியை திருப்பி தமிழ்நாடே பேசியிருக்கோம். ஏன் இவ்வளோ பேசுகிறவர் வேங்கை வயலில் ஒரு சமூகம் தான் செஞ்சிச்சுன்னு தெரிஞ்சு போச்சுல. வேங்கை வயலில் உன் படத்தில் காட்டு, அந்த சமூகம் தான் செஞ்சிச்சுன்னு சொல்லி தப்பாச்சுன்னு தெரியுதுல. எந்த சமூகத்தையும் குறைச்சி ஏற்றி மதிப்பிட சொல்லலை. ஆனால் எந்த சமூகத்தையும் குத்தி காட்டும் போது நடந்த உண்மைகளை மட்டும் சொல்லுங்கள். உண்மைகளை சொல்லாமல் முடிஞ்சு போன பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து சட்டப்படி எல்லாமே இன்றைக்கி மாறின காலங்களில் சாதி பிரச்சனையில் தூண்டி விடுறாரு விஜய்ன்னு நான் சொல்கிறேன். தேங்க்யூ. சௌத்ரி தேவர்.